போஷிப்பார். கண்மலையின் தேனாடி திருப்தியாக்கிடுவார். எகிப்து தேசத்து மீட்டவரே, முன் சென்று உன்னை நடத்திடுவார். எகிப்து தேசத்து மீட்டவரே, முன் சென்று உன்னை நடத்திடுவார். உச்சிதமான கோதுமையால் என்னை போஷிப்பார். கண்மலையின் தேனினால் திருப்தியாக்கிடுவார். கண்மலையின் தேனினால் திருப்தியாக்கிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளிலே நாம் வேத வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் அறிந்து தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொண்ட இந்த நேரத்தை நாம் தேவனுக்கென்று நாம் செலவிடுகிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளிலே 147வது சங்கீத புத்தகத்தை நாம் எடுத்து தியானிப்போம். 147வது சங்கீத புத்தகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறார். ஒரு அருமையான வசனத்தை அவர் கொடுக்கிறார். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுறது நல்லது. துதிக்கிறது கூட எப்படி துதிக்கணுமா? கீர்த்தனையோடு கூட துதிக்கணும். நல்ல ராகத்தில் துதிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் நம்ம பாட்டு கூட இப்போ தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாட்டு பாடினோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் நம்ம என்ன பாடணும்னு உங்களுக்கே தெரியும். அப்போ அதை பேசுறது காட்டியில் என்ன செய்யணும்? நம்ம பாடி அவரை துதிக்கும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கீர்த்தனம் பண்ணுகிறது அவ்வளோ பிரியமானவர். அது இல்லையா? துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. வாழ்க்கைக்கு இன்பமான ஒரு நேரம் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை துதிக்கின்ற நேரம் தான். 7வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அதுலேயே கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள். பார்த்தீங்களா? பாட்டு எப்படி இருக்கணுமா? துதித்தலோடு கூட பாடுங்க. நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, இரக்கமுள்ளவரே, அநாதி தேவனே அப்படின்னு சொல்லி தேவனை துதித்து துதித்து நாம் பாடும்போது தேவன் மகிமைப்படுவார். அல்லேலூயா. உச்சிதமான கோதுமையினாலே உன்னை போஷிப்பார் அப்படின்னு நம்ம பாடுறோம். உச்சிதமான கோதுமையால் உன்னை போஷிப்பார்ன்றதை காட்டிலும் பாடும்போது நம்ம ராகத்தோடு பாடுறோம் பாருங்க. அது அவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு காரியம். அதுதான் அந்த 7வது வசனம். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாரு. துதிக்கணும். அதே நேரத்தில் அந்த துதி எப்படி இருக்கணும்? பாட்டா இருக்கணும். அது இல்லையா? நம்முடைய தேவனை சுரமண்டலத்தினால் கீர்த்தனம் பண்ணுங்க. பார்த்தீங்களா? அப்போ அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே யாருக்காக உண்டாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசப்பாவுக்காக தான். ஒரு மனுஷனை உண்டாக்கி அதுக்குன்னு ஒரு மனுஷனை உண்டாக்குறார். வீணையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மனுஷன், தபேலா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மனுஷன். அல்ல இல்லையா? வீணையை கண்டுபிடிச்சு அவனுடைய இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வீணையிலே அந்த இனிமையான ஓசை, இவனுக்கு இந்த ஓசை, இப்படி விதவிதமாய் கிட்டாரு, வயலின், கீபோர்டு, இன்னைக்கு கீபோர்டு, அன்னைக்கெல்லாம் என்னது ஹார்மோனியம். இப்படி அந்த காலத்தில் எப்படி கேட்டிங்கன்னாக்கா, ஒவ்வொரு ராகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மைண்டை கொடுத்து ஒவ்வொரு படைப்பை ஆண்டவர் படைச்சிருக்கிறார். ஏன்னா அந்த படைப்புல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த படைப்புல தேவன் மகிமைப்படுகிறார். எல்லாரால செய்ய முடியுமா? பாருங்க, செய்ய முடியாது. நம்ம அதை அதை கத்துக்கிறதுக்கே நம்ம எவ்வளவு நேரம் ஆகும் பாருங்க. கீபோர்டை செஞ்சு கையில குத்துறாங்க.
நம்ம உடனே எடுத்து வாசிச்சுட்டு முடியுதா பாருங்க, முடியாது. அதை கற்றுக்கிட்டு தான் நம்ம வாசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அந்த கீபோர்டு கண்டுபிடிக்கிறவங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க? அப்பா அதுக்கென்றே அந்த படைப்பை தேவன் உருவாக்கி இருக்கிறார் அந்த மனுஷன். ஏன்னா அவரை துதிக்கும் போது பாட்டு பாடி கீர்த்தனத்தோட கூட சுரமண்டலங்களோடு கூட அவரை வாசிக்கணும்னு தான் அவருக்கு. ஆனால் இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன ஒரு பாட்டுக்கு 10 வயலின் வாசிக்கிறாங்க, அல்லையா 10 கீபோர்டு வாசிக்கிறாங்க. பாருங்க, ஒரு கீபோர்டு 2 கீபோர்டு கிடையாது, 3-4 கீபோர்டு வச்சு இப்படி ஒன்று மேலே ஒன்று சைடில் ஒன்று நினச்சி வாசிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவரை துதிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சபைகளில் போனீங்கன்னா அவங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டே இருக்காது. வெறும் ஒரு பேண்டை வச்சு டொங்கு டொங்கு டொங்குன்னு தட்டின்னு இருப்பாங்க. அல்லையா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்து மனுஷன் உண்டாக்குறார். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதை எதை எடுத்து பயன்படுத்துதுனாக்கா உலகம் தான் எடுத்து பயன்படுத்துது. ஆண்டவருக்கு ஒன்று கூட பிரயோஜனப்படணும். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஏதோ 2 சபையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கொஞ்சம் வயலின்களெல்லாம் வச்சு அவங்க வாசிக்கிறாங்க, கிட்டாரு ட்ரம்ஸ்லாம். அதெல்லாம் எல்லா சபையிலும் அப்படி இருக்கிறதில்ல. பாருங்க, என்கிட்ட ஒரு பாஸ்டர் கேட்டார், ஐயா உங்ககிட்ட என்னது பழைய ஆம்பிளிஃபையர் இருந்தால் கொடுங்களேன், ஒரு ஸ்பீக்கர் இருந்தால் கொடுங்களேன்னு கேட்குறாரு. அல்லையா எப்படி இது பாருங்க, கர்த்தருடைய நாமத்தை நாம் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தினாங்க துதியினாலே. கீர்த்தன வாசல் 10வது வசனம் சொல்லுது, நீங்க வாசிங்கன்னா அதுல 147 அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். இல்லையா? குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார். இன்னைக்கு மனுஷன் என்ன பண்றாரு? குதிரை மாதிரி ஹார்ஸ் பவர்ன்றாங்க இல்லைங்களா? அதை போல இன்னைக்கு மனுஷன் தன்னுடைய பவரை வெளியே படுத்தணும் பண்றான். பரிசுத்த ஆவி இடத்துல வரும்போது தான் நீ பலன் அடைவான். அது வரைக்கும் நீ பலவீனான அவன். எப்போ பரிசுத்த அவனுக்குள்ள வருதோ அப்போதான் நீ பலசாய். நம்ம போய் என்னதான் நம்ம சத்துள்ள உணவெல்லாம் சாப்பிட்டு ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பெல்லாம் ஏற்றி வச்சா கூட அல்லையா அவன் பலசாலி கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் எதுல பலனா அவன் நம்பிக்கையா இருக்கிறான்னா குதிரையின் பலத்தில அவன் நம்பிக்கையா இருக்கான். அது மேல கர்த்தர் வந்து பிரியமே இல்லை. பிரியமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜிம்முக்கெல்லாம் போய் வெயிட் எல்லாம் பண்ணி எல்லாம் உடம்புலாம் ஏற்றி வச்சுக்கிறாங்க. கடைசியில் என்ன வருது? கொள்ளை நோய்கள் வருது, டைஃபாய்டு வருது இல்லைங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மலேரியா காய்ச்சல் வருது, டெங்கு காய்ச்சல் வருது, என்னென்னமோ வந்துடுது அவங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பெலூன் புஷ்ஷுன்னு இறங்கின மாதிரி உடம்பெல்லாம் போயிடுது. ஏன்னா அவங்க குதிரை பலத்தில் பலனாக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் வல்லமையோட கூட நல்ல அந்நிய பாஷை பேசி அனல்ல அக்கினியா இருக்கிறோன்னு வச்சுங்க, ஆவில அனல்லா இருக்கிறோன்னு வச்சுங்க. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமான இயேசுக்குள்ள நம்ம பலசாலியா இருக்கோம். எந்த சாத்தனை கிட்ட நெருங்க வாதை கூடாரத்தை அணுகாது, உள்ள வராதுன்னு சொல்லுங்க. கிட்டே வராது. அப்ப வந்தாதான் உள்ள வரது. அல்லேலூயா. ஏன்னு கேட்டா நம்ம குதிரை பலன்ல இல்லை, மாம்ச பலத்துல இல்லை, ஆவியின் பலத்துல இருக்கிற பிரியமானது. அதுதான் ஆண்டு விரும்புறார். கர்த்தர் சொல்றத பாருங்க, குதிரையின் பலத்தில் விருப்பமாயிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். அல்லேலூயா. நம்முடைய வீரெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்ன வீரமா இருக்கிறோம் சொல்லுங்க? எல்லாத்திலும் பெரிய வீரனா இருக்கிறோம். ஆனா கட்சியில் என்ன பண்றோம்? கொரோனாவுக்கு பயப்படணும். அல்லேலூயா. இது உலகமே பயந்து போயிருக்கு கொரோனாவுக்கு. வீரன் என்ன வருதுன்னா, இயேசு என்னோட இருக்கிறார், எனக்கு எந்த தீங்கு கர்த்தர் வர விட மாட்டார். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பது வீண் போக. அல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறது ஒரு நாள் நமக்கு என்ன ஆகாது? வீணா போகாது. பிரியமானது அது பலன் உண்டு. அதான் 10வது வசனம் நம்ம சொல்லுது. 11வது வசனம் பாருங்க, அருமையான வசனம். தமக்கு பயந்து, அப்பா அவர் எல்லாத்தையும் எதுல பிரியப்படுறாரு? முதல்ல பிரியப்படாத சொல்றாரு, இப்ப பிரியப்படுகிற காரியத்தை சொல்றாரு.
10வது வருஷத்துல சொல்றாரு, குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால் அவர் பிரியமாயிரார். ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 11வது வருஷத்துல தமக்கு பயந்து தமது கிருபையில் காத்திருக்கிறவர்களை கர்த்தர் பிரியமா இருக்கிறார். பார்த்தீங்களா? பிரியமா இல்லாத சொல்றாரு, பிரியம் எது மேல வச்சிருக்கிறான்றதையும் அவர் வெளியிட்டார். அப்போ அவர் எதுல பலப்படுத்துறாரு? தமக்கு, அவருக்கு பயப்படுத்துறாரு. நீ வேற எதுக்குமே பயப்பட தேவையில்லை. அவர் ஒருத்தருக்கு பயந்துட்டா நீங்க வேற எந்த காரியத்துக்குமே பயப்படணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் தான் பயம்ன்ற அந்த உணர்வே கொடுத்துறாரு. நம்ம கேட்கலாம், ஏங்க பயப்படக்கூடாது அப்படியே பயன்ற உணர்வை மனுஷனுக்கு கொடுத்தாருன்னா, அவருக்கு பயப்படுறதுக்கு தான் அந்த உணர்வை கொடுத்தாரு தவிர மற்றதுக்கெல்லாம் பயப்படுறதுக்கு கொடுக்கல. ஆனா இன்னைக்கு பாருங்க, எல்லாத்துக்கும் பயப்படுறாங்க. ஆனா யாருக்கு பயப்பட மாட்டாங்க? ஏசப்பாவுக்கு பயப்பட மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தமக்கு பயந்து, அவருக்கு பயந்து தமது கிருபையை காத்திருக்கிறவர்களை கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. கிருபை உள்ள தேவன். தவறு செய்யாதவர்கள் கொடுக்கிற இது இல்லை, தவறு செய்கிறவர்களுக்கு கொடுக்கிற பரிசா இருக்கு. அதான் கிருபை. அல்லேலூயா. அதுக்குன்னு தவறு செஞ்சுக்கினே இருக்கணுன்றது இல்லை. அவருக்கு பயப்படுறவங்க ஆட்டோமேட்டிக்கா தவறு செய்ய அவங்க தங்களையே அருவருத்துக் கொள்வாங்க. கிருபைக்கும் காத்துக்கணும், அவருக்கும் பயந்து. இதுதான் ஆண்டவர் பெரிய மாட்டேன். நான் சொல்றது உங்களுக்கு நல்லா தெரியும். வெறும் கிருபைன்னு சொன்னாங்க. அப்ப கிருபை இருக்குது, கிருபை நான் எது தவறு செய்தாலும் அப்படி இல்லை. அவருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். அவன் தான் உண்மையான படிப்பாளி. அல்லேலூயா. உலக கல்வி நமக்கு படிக்கமோ படிக்கல இல்லவே இல்லை கூட பரவாயில்ல. 100க்கு அதிபதி எப்படி இருந்திருப்பான்? நல்லா படிச்சவனா இருந்திருப்பான். லாசர் எப்படி இருந்திருப்பான்? படிக்காதவனா இருந்திருப்பான். ஆனா இவனுக்கு இருக்கிற அறிவு யாருக்கு இல்லை? 100க்கு அதிபதிக்கு இல்லை. ஆனால் தான் இவன் மரித்து எங்க போனான்? ஆபிரகாம் படிக்க போனான். அவ்வளோ படிச்சு 100க்குலாம் அதிபதியா இருந்த ஒரு பெரிய பணக்கார இருந்தவன் டேபிள் மேல உட்கார்ந்து சாப்பிட்டவன் எங்க போனான்? பாதாளத்துக்கு போய். அதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குது பாருங்க, அது ஞானத்தின் ஆரம்பம். கிருபைக்கு காத்திருக்கணும், கர்த்தருக்கு பயந்து. 2 காரியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் பெரியமா. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் எப்படிப்பட்டவன்றதை சொல்றாரு பாருங்க. 2வது வருஷத்துல கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார். அல்லேலூயா. பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், கட்டி எழுப்புகிறார். வாழா போன ஸ்தலத்தை கட்டி எழுப்புகிறார். ஆனா யாரா இருக்கணும்? எருசலேமா இருக்கு. கர்த்தருக்கென்று பாட அனுபவிக்க தன்னை ஒப்பு கொடுக்கிறவனா இருக்கிறேன். அல்லேலூயா. எலெக்ஷன் வந்தது, ஜெயிச்சாங்க, கொண்டாங்க, எல்லாம் முடிஞ்சது. எந்த இடத்துல எந்த தொகுதியில் யார் ஜெயிச்சாங்களோ, ஜெயிச்சவங்க என்ன பண்ணுவாங்க? தங்களுக்காக உழைச்சவங்களுக்கு என்ன செய்வாங்க? நன்றி கடற்பட்டு இருப்பாங்களா இல்லையா? சொல்லுங்க. இல்லையா? அவங்க தெரியும் எந்தெந்த டிவிஷன்ல எந்தெந்த தொகுதியில யார் யாரு நமக்காக உழைச்சாங்கன்றது அந்த ஜெயிச்ச கட்சிக்கு தெரியும். அப்போ அவங்க போய் நிற்கும் போது வாங்க உட்கார வச்சு என்ன பண்ணுவாங்க? அவங்க ரொம்ப சரிப்பாங்க, அவங்க தேவையெல்லாம் செஞ்சிருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க இல்லைங்களா? அதே போலதான் ஊழியத்துல நம்ம ஆண்டவருக்குன்னு கொஞ்சம் பாடுகளை அனுபவிக்க நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் உங்களை எல்லாவற்றையும் தாங்குவார். அல்லேலூயா. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையதுன்னு ஒரு வசனம் நீங்க மத்தேயு 5வது அதிகாரத்தில் வருது பிரியமானது. அது எந்த வசனத்தில் 10 என்னன்னு தெரியல. அந்த 5வது அதிகாரத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது? நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசுவே உங்களுக்கு சொந்தக்காரன் மாறிடுறார். அல்லேலூயா. ஏன்னா நீதிமான வாழ்றதுல அவன் துன்பப்படுறான். உலக கவலையில துன்பப்படுறதை விட இயேசுடைய ஊழியத்துக்காக உழைச்சி துன்பப்படுறோம் பாருங்க, அது கொஞ்சம் கூட வீழ்பாத கிரிகளுக்கு தக்க பலனை கர்த்தர் நமக்கு தருவார். அதுல சந்தேகமே கிடையாது பிரியமானது. ஏன்னா அவர் அப்படி இருக்க. 3வது வசனங்கள் என்ன சொல்லுது? இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். அல்லேலூயா. இருதயம் நொறுங்குண்டவர்களை, ரொம்ப கவலையோட இருக்கிறியா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் கூப்பிடுறாரு. வாங்க, யாரா இருந்தாலும் வாங்க. நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தா வாங்க,
அல்லேலூயா. கிறிஸ்துவம் என்பது மார்க்கமே தவிர மதம் அல்ல. கிறிஸ்துவம் என்பது மார்க்கம். மார்க்கம்னா வழி. இந்த பஸ்ல எல்லாம் போடுவாங்க, இந்த மார்க்கமாக இந்த வழி பல்கிறது, அது வண்டி தருகிறது. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அப்போ இருதயம் நொறுங்கிட்டவர்களை கர்த்தர் என்ன பண்றாரா, அவர் குணமாக்குகிறார். நோயை குணமாக்குகிறது இல்லை, நோய் கிட்ட அணுகாது அப்படி குணமாக்குறது. அல்லேலூயா. இருதயத்தை குணமாக்குகிற தேவன் நிம்மதியை தருவார். ஒரு பெரிய சமாதானம் உங்களுக்கு உண்டாயிருக்கும் கர்த்தருக்குள்ள இருந்தீங்கன்னா. நான் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிறபடியான சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து சென்றிருக்கிறேன் கர்த்தர் சொல்றார் தெரியுமா. அல்லேலூயா. அதுக்கடுத்தது அவருடைய காயங்களை கட்டுகிறார். அல்லேலூயா. நொறுங்குண்டு போயிருக்கிறவங்களுக்கு, மனவேதனையில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். நாலாவது வசனமான 8வது வசனத்தை வாசிங்க. அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு தாளத்தை கொடுக்கும் போது கூட, நல்ல அத விதையை விதைக்கும் போது கூட ஒரு 3 விதமான நிலத்தை பற்றி சொல்வார். அதை பார்த்தீங்கன்னாக்கா, கற்பாறையின் பேர் விதைக்கப்பட்ட விதை சொன்னாக்க என்ன பண்ணுவார், அது வேர் கொஞ்சம் நேரம் விட்டவொடனே என்ன ஆகிடாது, தீஞ்சு போயிடும், அது வளர. ஆனால் இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா மலை மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகான செடிகள், கொடிகள், பூக்கள்லாம் இன்னைக்கு ஊட்டி மலை மேலே இல்லைங்களா, கர்த்தர் பார்க்குறோம் இல்லைங்களா, மலை மேலே பாறையில் அவ்வளோ அழகாக வளர வைக்கிறாருன்னா அப்படி பேர்பட்ட தேவனாக இருப்பார். யோசிப்பார். அல்லேலூயா. அது சொல்லு வசனம் பாருங்க, 8வது வசனம் பாருங்க. வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளின் மேல் புல்லை முளைப்பிக்கப்படுது. நம்மளாம் கொஞ்சம் தூரம் இருக்கிற கார்டன்ல போய் தண்ணி ஊற்றினோன்னா கூட ஒரு டேப்ல சொல்லிட்டு அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் காட்டுறாங்க, என்னமோ ஃபோர்ஸ் அடிக்கிறதுக்கெல்லாம் அது 600-700 கொடுத்து வாங்கி போய் ஃபோர்ஸ் எவ்வளோ தூரம் எட்டுதோ அது ஓர்ஸ் எட்டுற நேரத்துக்கு தான் மடிச்சுட்டு வருவோம். ஆண்டவர் மலையில் இருக்கிறதுக்கு மழை தண்ணி வேணுன்றதுக்காக என்ன பண்றாரா, வானத்தை மேகங்களால் முதல்ல மூடுறாராம். மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்துறாரு. பூமியில போய் மழை ஓட தண்ணி வேணும் கொடுத்துட்டு மலைகளில் புல்லை பழப்பிக்கப்படும். எங்கிறது பாருங்க. அல்லேலூயா. அப்படி பேர்பட்ட தேவனா இருப்பார். யோசிப்பாரு. அவர் என்ன ஹோஸ் பைப் வாங்கி மலை மேல இருக்கிற செடிக்கெல்லாம் தண்ணி அடிச்சிருக்கிறாரா? பேர்பட்ட தேவன் பாருங்க நம்ம தேவன். அல்லேலூயா. 9வது வசனம் பாருங்க. அவர் மிருக ஜீவனுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. மிருக ஜீவன், காட்டில் இருக்கிற மிருக ஜீவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க எவ்வளவு அருமையான வசனம் தெரியுங்களா, அதெல்லாம் யோசித்து பாருங்க. மிருக ஜீவனுக்குன்ற அந்த காலத்துல எல்லாம் ராஜா என்ன பண்ணுவாராம், தப்பு பண்ணிட்டானா பனிஷ்மெண்ட், அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துருவாராம். கொடுத்துட்டு என்ன சொல்லுவாராம், நீ மரணத்திலிருந்து நீ தப்பிக்கணும்னா ஒரு யானையை கொடுத்துருவாங்க. இந்த யானைக்கு நீ தீனி போட்டு பாதுகாக்கணும். அந்த யானை என்னைக்கு சாவுதோ அன்னைக்கு ஒரு மரண தண்டனை நிறைவேற்றி வைக்கணும். ஒரு யானையை வளர்க்கணும்னா அவ்வளோ கஷ்டம். அவன் வயிற்ற கட்டி வாயை கட்டி சாப்பிடாம என்ன செய்யணும், யானைக்கு தீனி போட்டு, ஏன்னா மரண தண்டனை கிடைச்சு. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காட்டுல எத்தனை யானை, எத்தனை சிங்கம், புலி, கரடி, நமக்கு தெரியாத எத்தனையோ மிருகங்கள்லாம் இருக்குது. காண்டா மிருகம். இதுக்கெல்லாம் எப்படிதான் சாப்பாடு கிடைக்குது, எப்படின்னு கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. காட்டில் இருக்கிற மிருகங்களுக்கெல்லாம் என்ன செய்யறாரா, ஆகாரம் கொடுக்கிறாரா. காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கூப்பிடுகிற. அல்லேலூயா. காக்கை குஞ்சில என்ன பண்ணா, ஆண்டவர் கூப்பிடுதான். ஆனால் தான் அதிகாலையில காக்கா கரையுத. எதுக்கு கரையுதுன்னா அது ஆண்டவரை கூப்பிடுது. அதிகாலையில துதிக்குது ஆண்டவர். சொல்வது அந்த குயில் அழகாக போகும் காலையில பார்த்தீங்கன்னா. அந்த சவுண்டை கேட்கறதுக்கு அந்த அட்மாஸ்பியர், அந்த 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 சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா அவ்வளோ நமக்கு இனிமையா இருக்கும் இல்லைங்களா. கட்டு அதிகாலை எழுந்தோடனே பறவைகள் எல்லாம் அவரை கூப்பிடுதான். அதான் சொல்றாரு, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. அல்லேலூயா. 13வது வசனத்தை வாசிங்க.
அவர் உன் வாசல்களில் தாழ்பால்களை பலப்படுத்தி, அல்லேலூயா, உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஒரு அல்ல சொல்றீங்களா? அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி. வாசல்களின் தாழ்பால்களை, நம்ம வீட்டில் வாசல் என்ன போடுறோம்? கேட்டை போடுறோம், அதுக்கு பேட்லாக் போடுறோம், அதுக்கு தாப்பால் போட்டு பூட்டை போடுறோம், இன்னும் பூட்டுறோம் பாருங்க. ஆண்டவர் வீட்டை போட்டுட்டாருன்னா யாரும் உள்ள நுழைய முடியாது, தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. அவர் நம்ம வீட்டில் நம்ம மேல நோக்க வச்சுட்டாருன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம வீட்டுக்கு எந்த அழிவும் வர. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, அழகா, என்ன அருமையான வசனம் பாருங்க. அதை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளா தேவனை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். நம்ம தாய் தகப்பன் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிட்டோம்னா பிள்ளைங்களா ஆசீர்வதிக்கணும். பிள்ளைங்களாம் நல்லா இருக்கணும்னா தான் எந்த தாய் தகப்பனுமே விரும்புறது. ஆனா அந்த தாய் தகப்பன் என்ன நினைக்கிறதுன்னா, பிள்ளைகளுக்கு வேண்டியது மிகவும் முக்கியமானது என்னன்னா, அதுக்கு படிப்பு, வேலை, பணம், வசதி, இதுதான் பார்க்குறாங்க ஒழிய அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வேணும்னு யாருமே நினைக்கிறது இல்லைப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட கூட ஒரு வேதனையை கூட்டவே மாட்டார். அப்போ பிள்ளைங்களாம் வேதனை இல்லாம இருக்க, சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னாக்கா, நல்லா கேட்டுங்க, பிள்ளைங்களுக்கு எதை சம்பாரிச்சு கொடுங்க? ஆசீர்வாதத்தை சம்பாரிச்சு கொடுங்க. தாய் தகப்பன்மா, உங்க பிள்ளைங்களாம் ஆசீர்வாதமா இருக்கு. அல்லேலூயா. உண்மையா நான் சொல்றது வசனம் எப்படி என்ன கேட்டீங்கன்னா, 47 6வது வசனம் பாருங்க, இல்ல 14வது வசனம் வாசிங்க. அதுல பாத்தீங்கன்னா, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி. பார்த்தீங்களா? உங்க எல்லைகளை சமாதானம் உள்ளதா. எல்லைன்னா என்னது? நம்ம எவ்வளவு தூரம் போறோமோ தான் எல்லை, பவுண்டரி. அல்லேலூயா. இந்த லேண்ட்லாம் வாங்கினா என்ன பண்ணுவாங்க? எல்லை கல்லுன்னு வைப்பாங்க, பவுண்டரி. நமக்கு எவ்வளவு தூரம் நம்ம போறோம் வர போறோம், அதான் பவுண்டரி. நம்ம எங்கெல்லாம் போகணும்னு அவர் திட்டம் போட்டு வச்சுக்கிறார். அல்லேலூயா. நம்ம அமெரிக்காவில் இருக்கிறோன்னா அமெரிக்காவில் தான் நம்ம இருக்கணும்னு அவர் திட்டம் போட்டார்னா அமெரிக்கா தான் இருக்கும். அமெரிக்காவிலேருந்து நீ இந்தியாவுக்கு வரணும், மற்ற தேசத்துக்கு போகணும்னு சொன்னாங்க, அது பவுண்டரி. அப்போ நம்ம நினைக்கிற மாதிரி எந்த ஊருக்கும் போயிட்டு வந்துட முடியாது, வாழ்ந்துட முடியாது பாருங்க. ஆனால் அவரு கூட்டிகிட்டு போனாலும் எங்கே ஒன்று கூட்டிகிட்டு போயிடுவார். அப்போ அவர் ஒரு திட்டம், இன்னாரு பிறக்கிறான்னா தாய் கர்ப்பத்தில் இருக்கும்போது அவர் குறிச்சிடுறார். இத்தனை நாள் தான் உனக்கு எல்லைகள், நாட்கள். அல்லேலூயா. அந்த நாளுக்குள்ள நீ எங்கெங்க போகணுமோ அந்தந்த நாளில் அங்கங்கே கரெக்டாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்து முடிச்சுடுவாரு கதையை. அப்போ பவுண்டரி போடுற ஒரு நல்ல சொல்லுப்பாரு. அல்லேலூயா. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி உச்சிதமான கோதுமையில் உன்னை திருப்தி ஆக்குவார். நல்ல சாப்பாடு போடுவாரு. எப்போ? ஆண்டவரை தேடும் போது உன் எல்லைகளை எல்லாம் அவர் ஆசீர்வதிப்பார். ஒரு நல்ல சொல்லிக்கிறார். அல்லேலூயா. அவர் உன் எல்லைகளை சமாதானம், எங்க போனாலும் நீங்க சமாதானத்தோடு இருப்பீங்க, சந்தோஷத்தோடு கூட இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18வது வசனம் பாருங்க. அதுல அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை உருக பண்ணுகிறார். தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். ரொம்ப அருமையான வசனம் பாருங்க. அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார். சொல்லிட்டு தண்ணியை எங்கேயோ ஒரு இடத்துல சேர்த்து வைக்கிறார். ஐஸ் கட்டியால் சேர்த்து வச்சு அதை உருக பண்ணி அந்த தண்ணியை வெளியே தேவையான நேரத்துக்கு அனுப்புறார். அனுப்புறது மாத்திரம் இல்லை, இப்போ நம்ம ஆறுகள்லாம் போனால் ஃப்ளாட்டாக தான் இருக்கும், தவிர அது வாட்டாக இருக்கிறது நமக்கு தெரியாது. நம்ம கூட வீடுகளில் வச்சு சின்ன தூரத்துக்கு ஒரு பைப் லைன் கொடுக்குன்னா கொஞ்சம் வாட்டை வைக்கலன்னா உள்ள ரெண்டு வாட்டை வச்சு கொடுக்க வேண்டியதாக. அவர் பாருங்க, அந்த நதிகள் எல்லாம் மலையிலேருந்து அருவி கொட்டுறது வேற, அந்த அருவி திரும்பி எங்கே விழுது? நதியில் விழுது. அந்த நதி ஓடுது, மேலேருந்து கொட்டுறது விழுது, கரெக்டு. ஆனால் நதியில் வந்தோடனே அது அங்கே தான் நிற்கிற குளமான, ஆனால் நதியில் ஓடுது பாருங்க. அது எப்படி ஓடுதுனாக்கா அந்த காற்று வீச பண்றாரா, அது மேலே சொல்றாங்க, தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும், இல்லைன்னா குளம் மாதிரி நின்றுடும். அப்போ எந்த இடத்துல குளம் உண்டாகணும், எந்த இடத்துல நதி உண்டாகணும், எந்த இடத்துல ஆறு உண்டாக எல்லாம் அவருக்கு தெரியும். பிரியமானவங்க, அவருடைய செய்கைகள் ஒவ்வொன்றும் அருமையானது. அல்லேலூயா. 6வது வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்துல
கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். சாந்த குணமுள்ளவர்களை, கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்களை கர்த்தர் என்ன பண்றாரா? உயர்த்துகிறார். ஆனால் துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்து. துன்மார்க்கனா யார் தெரியுங்களா? மிருகம் மாதிரி வாழ்றான். மனுஷனுக்கும் மதிப்பு கொடுக்கறது இல்லை, கடவுளுக்கும் பயப்படுறது இல்லை. அந்த மாதிரி ஆளுங்களை என்ன பண்ணுவாராம்? தரை மட்டும் தாழ்த்தி போடுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார் தெரியுமா? அல்லேலூயா. அப்போ நம்ம பயப்படணும். ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு பயம் நமக்கு. 19வது வசனம் பாருங்க. அதுல 19வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, யாக்கோவுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அப்ப யாருக்கு அவர் எல்லாத்தையும் அட்வைஸ் பண்றாருன்னா, இப்படி இப்படி இருக்கணும். யாருக்கு அட்வைஸ் பண்றாருன்னா, யாக்கோவுக்கு அட்வைஸ் பண்றாரு. அதுக்கடுத்தது இஸ்ரவேலுக்கு அட்வைஸ் பண்றாரு. அல்லேலூயா. நல்லா கேட்டுங்க. யாக்கோவுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்கள் அறிவிக்கிறார். எல்லாருக்கும் சொல்லுவாரான்னு சொல்ல மாட்டார். துன்மார்க்கிட்ட சொல்லவே மாட்டார். மிருகமாரிக்கிறது சொல்லவே மாட்டார். ஆனால் தாழ்த்துகிறவன், சாந்த குணமுள்ளவனை கர்த்தர் நீதியின் பாதையிலே வழி நடத்தி மேய்த்து செல்வார். புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் இடையில அழைத்து செல்வார். பிரியமானது, கடைசி ஒரு வசனத்தை நான் வாசிக்க முடிக்கிறேன். 20வது வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. அல்லேலூயா. அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். அல்லேலூயா. இதுதான் பரிதாபமான நிலைமை. அவருடைய நியாயங்களை இன்னைக்கு மனுஷன் என்ன செய்ய முடியல? அறிய முடியல. பரிதாபமான நிலைமை. ஆனா அவரை கர்த்தரை அறிந்தவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாரா? அவர் அற்புதம் அடையாளங்களை செய்கிறார். அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி அவர் செய்ததில்லை. அப்போ எல்லாத்தையும் எது அனுப்பி? வசனத்தை அனுப்பி கர்த்தர் நம்மை நடத்துகிறார். பிரியமானவர்களே, 15வது வசனம் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா அவருடைய வார்த்தை பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறது. எவ்வளவுக்கு அதுக்கு பேன் பண்ண நினைக்கிறாங்களோ, எவ்வளவு அதை தடை செய்ய நினைக்கிறாங்களோ. ஏன் அவ்வளவு தூரம்? இயேசுவை சிலுவையில் அரைஞ்சு அன்னைக்கே நினைச்சிருப்பாங்க இதோட ஒரு கதை முடிஞ்சு போச்சுன்னு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் உயர்ந்து கொடுத்தா அவர் கதையை யாராலும் முடிக்க முடியல. அல்லேலூயா. ஆக அவரை தடை செய்ய யாராலும் முடியாது. அவர் பூட்டிட்டா யாராலும் திறக்க முடியாது. அவர் திறந்துட்டானா யாராலும் பூட்டவும் முடியாது. இந்த கல் எவன் மேல் விழுகிறதோ அவன் நசுங்கி போவான். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்குண்டு போவான் என்று வசனம் சொல்லுது. பிரியமானவர்களே, அப்பேற்பட்ட யூத சிங்க ராஜா நம்முடைய இயேசப்பா என்பதை நீங்கள் அறிந்து தேவனை பற்றி கொள்ளுங்க. சங்கீதம் 146 சொல்றது போல, கர்த்தரை துதியுங்கள், தம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுவது துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. எவ்வளவு கர்த்தரை துதிக்கிறீங்களோ, கீர்த்தனம் பண்ணி பாடுகிறீங்களோ வீட்டில், அவ்வளவும் உங்களுக்கு சமாதான சந்தோஷம் தேடி வரும். நன்மை கிருபையும் உங்களை தொடர்ந்து வரும். பிரியமானது, ஜெபிக்கலாமா? அன்பான தேவனே, அருமையான இரட்சகரே, உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. குதிரையின் பலத்திலே நீர் பிரியமா இருக்கிறது இல்லை. அல்லேலூயா. மனுஷனுடைய வீரத்திலே நீர் பிரியமா இருக்கிறது இல்லை. நமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறதே. உமக்காக நாங்கள் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. காரணம், எருசலேமை நீ கட்டுகிறவர், இறுதியம் நொறுங்குண்டவர்களை நீ குணமாக்குகிறதே. இன்றைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த கொள்ளை வியாதியில பயந்து போய் நடுங்கி போயிருக்கிறாங்க. தகவல், நீங்க பரிசுத்த ஆவியின் வல்லமையால் அவரை அபிஷேகம் பண்ணி அவர்களை பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. எத்தனையோ பேர் ஐசியூல இருக்கிறாங்க. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். மூச்சு விடாமல் திணறி கொண்டு இருக்கிறார்கள். நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதத்தை நீங்க தான் செய்யணும் ஆண்டவரே. ஒருவேளை அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ கூட அவங்க பாவம் செய்திருந்தாலும் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று வேதம் சொல்கிறதே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு மேலும் நமது அபிஷேக தைலம் இறங்கும்படியாய் சொல்லிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளும். நாங்கள் ஊழியக்காரர்களா இருந்து இவர்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் ஒத்தாசுடன் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.